ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சின்ன பொண்ணு கண்ணும் கருத்தென்ன காதல் விதை போட்டு வச்சேன் மனசுல என்ன காத்திருக்க வச்சாளே நினப்புல சின்னஞ்சிறு வயசுல சிரிச்சாளே அழகுல சிறையினில் அடைச்சு வச்சேன் மனசுல அவ சிறகடிச்சு பறந்தாவானிலே. உங்களுக்கு எப்படி நடிகரானு ஆசை வந்தது? எங்கள் தாத்தாலாம் ஊரில் தெருக்குத்து போகிறவர். ஊரே அவரை பார்த்து மெரிசலாகும். அப்போதுலேருந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, ஆர்வம் அதிகம். எங்கள் அப்பாலாம் அதை ஃபாலோ பண்ணல. ஆனால் எனக்கு பெரிய நடிகர் ஆகணும்னு ஆசை. எனக்கு கூட தான் இன்ஜினியரான ஆசை, ஆனால் ஆக முடியல. நான் கூட தான் போலீஸ் ஆக ஆசைப்பட்டேன், ஆனால் திருட்டு கூட்டாயிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி தான் கண்டிப்பாக இருக்கும். ஆசைப்பட்டதெல்லாம் எங்கெங்க நடந்திருக்கு, அதான் நான் ஆசைப்படுறதே விட்டேன். ஹலோ ஹலோ சொல்லுங்கள். இருங்க இருங்க நோட் பண்ணிக்கிறேன். 5339. ஓகே. எல்லாம் ஓகேவா? கிளம்பலாமாப்பா? சரி வாங்க. டேய் எங்கே போகிற? அவங்கள போட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு வர போகிறேன். இங்கே பாரு, உனக்கு தேவைன்றது பைசா, அது உனக்கு கிடைச்சிரும். அதுக்காக இன்னொருத்தர் கொலை பண்ணுறதெல்லாம் வேணாம், சரியா? உனக்கு சேர வேண்டி சேர்ந்துடும்.
ஏய் இது போலலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் இது போல பண்ணி வச்சிருக்க? யோ வாடா பேசினா வண்டியும் போட்டுவேன். போட போ. ஏய் கிளியர் பண்ணுற எல்லாத்தையும். ஹலோ, குட் மார்னிங் சார். யாரு? நாங்கள் லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து கால் மேடம், பண்ணுறோம். நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுங்க.
டேய் படத்தை எடுத்து ஓடணும்ல, நான் என்னடா பண்ணேன் சொல்கிறேன். என்ன இது 500 கொடுத்துருக்கா, 1000 ரூபாய் கேட்டா? இதான் இருக்கு, எடுத்துன்னு போனா எடுத்துன்னு போ, இல்லைன்னா போட்டு போ. மாசம் ஃபுல்லா குடும்ப செலவுக்கு இதான் வச்சிருக்கேன். மாமா கிளம்பிட்டீங்களா? ஆமாம் கிளம்பிட்டேன், வரத்துக்கு முன்னால் போங்க மாமா செலவுக்கு. இது எது உனக்கு? எங்க மிளகா டப்பால வச்சு நான் உள்ள வேலை இருக்கு, நான் போறேன். வாங்க வாங்க. ரூம் வேணும் சார். எத்தனை பேருக்கு? 4 பேர். எத்தனை நாளைக்கு? ரூம் ரெண்ட் எவ்வளோ? ரூம் ரெண்ட் 300 ருபீஸு. 2 நாளைக்கு. இது நேம் அட்ரஸ் ஃபில்அப் பண்ணிட்டு போயிடுங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே தேங்க்யூ. என்ன வெயில் இல்லைடா. அப்புறம் என்ன, அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கடா. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், நான் வந்துட்டேன் சார். வந்துட்டிங்களா? ஓகே. சார் வந்துட்டாரு, நான் போய் வந்துடுறேன். என் ஃப்ரெண்டு மூர்த்தி ஒருத்தர் இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு வந்து 10 லட்ச ரூபா கொடுத்தா 50 லட்ச ரூபா கள்ள நோட்டு தரதா சொன்னான். அதனால தான் உங்களுக்கு சேர வேண்டிய காசை 10 லட்சத்தை கூட நான் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து அதை 50 லட்சமாக மாற்றி நான் உங்களுக்கு அந்த 10 லட்சத்தை கொடுத்துட்டு மீதி 40 லட்சத்தை நாங்கள் பிரிச்சுக்கலான்னு பார்த்தோம். கடைசியாக எங்களே ஏமாற்றிட்டாங்க. ரோஹித்தோட வயித்துக்குள்ள இருக்கும் இல்ல பாட்டினி ரொம்ப லேட். நாத்த சொல்ல ரோஹித் உங்களை தானே முதல்ல உள்ள தள்ளுவாரு, அப்புறம் பிச்சாத, அப்புறம் கட்லெட்ட. எனக்கு சான்ஸே கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஓயா சான்ஸ் எப்படி வராம போகும்? ரோஹித் கிட்ட ஜெலூசூல் இருக்கு. லெட் அஸ் பார்ட்டி பிரியா. ஆசிடிட்டி இல்லாத போது வயிற்றுக்குள்ள கூட்டம் கூட தானே செய்யும். ஜெலுசிலுடன் வாழ்க்கை சுவைக்கும். 3 பேர் ஒரு டிசைர். அவங்க வின் பண்ண நீங்க உதவலாம். அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க, தேடி இருக்காங்க, போராடி இருக்காங்க. இந்த 3 பேருமே வர நவம்பர் 1 அமௌண்ட்ல எந்த பிரச்சனையும் வராதுல்ல? என்னடா இன்னும் நம்பலையா? வின் பண்ண போறாங்க. மாருதி சுசுகி பயமாகவும் இருக்கு, அதே சமயம் தயக்கமாகவும் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அதே சமயம் இது ஆட்டையை போட்ட காசு இல்லை, ஸோ அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்கு. அது விட்றா, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். சரி மூடுங்க. மேகம் யாவும் சேர்ந்து நாளை வாழ்த்து பாடுமே. ஓஹோ
நாளைக்கு மார்னிங் ஜஸ்டின் ஒருத்தன் வருவான், அவனை போய் பாருங்கள், அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவான். ஆசை இருக்குது ஐயா, ஆசை இருக்குது, பணத்து மேல மனுஷனுக்கு ஆசை இருக்குது. அளவில்லாம ஆசைப்பட்டா என்ன லாபம்டா, உன் கைய விட்டு போனது தான் மீதி மிச்சம்டா. கொடுத்த பணத்தை பத்திரமா சேர்க்க நினைக்கணும், அட கோலு மாலு பண்ணி புட்டா இழந்து நிக்கணும். போன பணம் போனது தான் திரும்ப வருமா, கொஞ்சம் புத்தியோட நடந்துக்கிட்டா பணமும் போகுமா. போன பணம் போனது தான் திரும்ப வருமா, கொஞ்சம் புத்தியோட நடந்துக்கிட்டா பணமும் போகுமா. ஆசை இருக்கு ஐயாட, ஆசை இருக்குது, பணத்து மேல மனுஷனுக்கு ஆசை இருக்குது. ஆசை இருக்குது ஐயாட, ஆசை இருக்குது, பணத்து மேல மனுஷனுக்கு ஆசை இருக்குது. நடக்கும் உனக்கு தெரியுமா, அட நல்லவன் யாரு கெட்டவன் யாரு பிரிக்க முடியுமா. அட எந்த நேரம் எது நடக்கும் உனக்கு தெரியுமா, அட நல்லவன் யாரு கெட்டவன் யாரு பிரிக்க முடியுமா. அட ஒன்று போட்டு 2 வந்தா கொஞ்சம் லாபம்தான், அட 2 போட்டு 4 வந்தா நிறைய லாபம்தான். அட 2 போட்டு 10 வந்தா கொள்ள லாபம்தான். ஐயா 2 போச்சு 10 போச்சு பதுங்கி ஓடுடா. ஆசை இருக்கு ஐயா, அட ஆசை இருக்குது, பணத்து மேல மனுஷனுக்கு ஆசை இருக்குது. ஆசை இருக்கு ஐயா, அட ஆசை இருக்குது, பணத்து மேல மனுஷனுக்கு ஆசை இருக்குது. என்னடா இப்படி ஆயிடுச்சே, ச்சே காசு போயிடுச்சே. போலீஸில் வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாடா? லூஸ் மாதிரி பேசாதீங்க சார். நான் அவன்கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் எடுத்து வந்திருக்கேன். 10 லட்சம் எனக்கு கொடுத்தது இல்லை, இன்னொரு 4 பேருக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தது. அவன் கொடுத்த 10 லட்சத்தை நான் எடுத்து வந்து தெரிஞ்சதுன்னா என்னை அவன் சும்மா விட மாட்டான். அதுக்காக நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக காசு எடுத்துன்னு வந்து என்னை காப்பாற்றுங்க. பணத்தை எடுத்துன்னு ஓடனிய நீயாச்சும் ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. அந்த பணத்தை ஏண்டா காசு எடுத்து ஓட்டு எங்கிட்ட வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கியா? எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு சம்பவம் மாதிரி தெரியுதா? கையை கட்டி வச்சு அடிக்கிறீங்களேடா, கையை அவுத்து விட்டுட்டு அடிங்கடா. ஏய் கயிறு வர மச்சான், சீக்கிரம் முடிச்சுட்டு வா. வாடா வாடா. ஏய் என்னதான் அடிக்கண்ணா, வாடா. டேய் ஏய் வாடா. யார்கிட்ட அவன் வேலையை கட்ட சாப்பிட உன்னை கொள்ளலாம் 1 நிமிஷம் கூட ஆகாது. சாப்பிடா நீ.
அடுப்புல வேற குழம்பு கொதிச்சுட்டே இருக்கு. அம்மா, அத்தை, என்னாச்சு? என்னாச்சுமா? தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி சரி. என்னம்மா உடம்பு தான் இப்படி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இப்போ கூட வேலைக்கு போயிட்டு? போடா, நான் வேலைக்கு போனா வீட்டை யார் பார்த்துப்பா? நீயும் வேலைக்கு போக மாட்டேங்கிற. இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் வாங்கி விழுறத பாக்குற. நான் தினம் தான் வாங்கி விழுந்துட்டு இருக்கேன். அடிச்சு கையெடு. அத்தை, பாத்தத்த விடுங்க மாமா. சீப்பா. ஏன் மாமா சாப்பிடாம இருக்கீங்க? அத்தை தான் ஏதோ கோவத்துல திட்டாங்கன்னா அதுக்குன்னு சாப்பிடாம இருப்பீங்களா? அதுவும் உண்மைதானே? நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. வேலை வெட்டிக்கு போவதா இருந்தா யார் தான் மதிப்பா? ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? இப்ப மட்டும் என்ன ஆச்சு? கிடைச்ச வேலையை பாருங்க. அத வர காசை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். சரிடா, நீ சொன்ன மாதிரி செய்யற. சரி வாங்க மாமா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏ வாபா தம்பி, வா உட்காரு. வேலைலாம் எப்படி போகுது? எங்கண்ணா வேலையே போயிடுச்சுண்ணே. எதுவும் வேலையும் இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரில. இருந்த வேலையும் விட்டு வெட்டியாக சுற்றிட்டு இருக்கேன். ஏதாவது பார்த்து வேலை இருந்தால் செஞ்சு கொடுங்கண்ணே. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கா, அவனை போய் பாரு. அவர் ஹோட்டல் வச்சிருக்கான். காதலிச்ச மாமன் பொண்ணு காத்திருக்குது, உன் கனவு இப்போ கலைந்தபடி மனசில் நிற்குது. காதலிச்ச மாமன் பொண்ணு காத்திருக்குது, உன் கனவு இப்போ கலைந்தபடி மனசில் நிற்குது. காலம் இப்போ ஊவலிய மாற்றி பார்க்குது, காலம் இப்போ ஊவலிய மாற்றி பார்க்குது. கொஞ்சம் காத்திருந்து பொறுத்திருந்தா உனக்கு நல்லது, கொஞ்சம் காத்திருந்து பொறுத்திருந்தா உனக்கு நல்லது. இப்படித்தான் வாழணுன்னு கணக்கு போடலாம், இப்போ இப்படித்தான் வாழணுன்னா விதியும் மாறலாம். இப்படித்தான் வாழணுன்னா கணக்கு போடலாம், இப்போ இப்படித்தான் வாழணுன்னா விதியும் மாறலாம். எப்பவுமே இப்படியே இருப்பதில்லடா, எப்பவுமே இப்படியே இருப்பதில்லடா. இத மாற்ற வரும் நாட்கள் தூரம் ரொம்ப இல்லடா, இத மாற்ற வரும் நாட்கள் தூரம் ரொம்ப இல்லடா. இதாம்மா என் முதல் நாள் சம்பளம். நான் திட்டிட்டேன்னு கோச்சுக்காதடா, குடும்ப நிலைமை புரிஞ்சுக்கோ. எல்லாம் புரியுதுமா, அதனால தான்மா வேலைக்கு போகிறேன். எல்லாம் நல்லபடியாக நடந்த பிறகு முயற்சி செய்வேம்மா. அப்படி இல்லைன்னா கூட குடும்பத்துக்காக உழைப்பேம்மா. சரி செல்வி, வாங்க. இன்னைக்கு உனக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னது அது? சொல்லு பார்க்கலாம். சொன்னாதானே தெரியும். நீ கையை நீட்டு. இப்படி நீட்டு. இப்படியா இப்படியா? இப்படி. ஓ, எங்க வாங்குனீங்க? கடையில் வாங்கணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பாரு. ரொம்ப நல்லா இருக்கு.
ஆசை மனசுக்குள்ள அலை மோதும் வயசு புள்ள காதல் நெருப்பு புள்ள ஏன் இந்த துடிப்பு பேசும் முன்னழகு பொன்வானம் வாசிக்கும் பெண்ணே ஆசை மனசுக்குள்ள அலை மோதும் வயசு புள்ள காதல் நெருப்பு புள்ள ஏன் இந்த துடிப்பு பேசும் முன்னழகு பொன்வானம் வாசிக்கும் பெண்ணே உன் பெயரில் என் பெயரை இணைக்கத்தான் ஆசை பெண்ணே. டேய் இங்க வாடா. நானும் பார்த்துக்கினே இருக்கேன், சுத்திக்கிட்டே வர. உனக்காக ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்கா, மறந்துட்டியா? தெரியுதுமா. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, நம்மளே கதின்னு இருக்கா. இப்போ இருக்க பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் ஆகிட்டோன்னே சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. சரிடா. தினமும் வரும் பொழுது பொன்மாலை வரும் நிலவு தென்றல் திசை மாறும் வானிலவும் வரவேற்கும் தேடும் மனதலையில் கண்ணெதிரே வந்த புள்ள காற்றும் கடலலையும் யார் பிரிப்பார் சொல்லு புள்ள ஆசை மனசுக்குள்ள அலை மோதும் வயசு புள்ள காதல் நெருப்பு புள்ள ஏன் இந்த துடிப்பு பேசும் முன்னழகு பொன்வானம் வாசிக்கும் பெண்ணே ஓடும் நதிக்கரையினிலே ஓர் ஆசை மனதுக்குள்ளே ஒன்னா நீராடி குளிப்போமாவா புள்ள குளத்தில் குளிச்சாலும் அது போல இல்ல புள்ள ஆசை மனசுக்குள்ள அலை மோதும் வயசு புள்ள காதல் நெருப்பு புள்ள ஏன் இந்த துடிப்பு பேசும் முன்னழகு பொன்வானம் வாசிக்கும் பெண்ணே மாமா 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 ஏந்திரிங்க மாமா மாமா ஏந்திரிங்க ஏந்திரிங்க இந்த நியூஸ பாருங்க என்னடி எந்திரிங்க இங்க பாருங்க 8th இருந்து BE படிச்சவங்களுக்கு ஜாப் இருக்கு 25,000 salary. ஏய் நான் மாமா சும்மாடி மாமா பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஐயோ பேசுங்க மாமா எனக்காக பேசுங்க. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். குடு தோ இந்த நம்பர். ஹலோ ஹலோ சார் இது மாதிரி வேலை விஷயமா நியூஸ் பேப்பரில் ஆட் வந்துருந்துச்சு, அதுக்கு தான் சார் கால் பண்ணேன். ஓ அப்படிங்களா? பணமா? ஆந்துருச்சு படி காலங்கால. நான் என்ன சொல்லிட்டேன் ஒரு டென்ஷன் ஆறாரு. ஏ தம்பி வேலைலாம் எப்படி செட் ஆயிடுச்சா? பிரியாணியில் லெக் பீஸ் இல்லைனாலே அடிக்க வரானுங்கண்ணே. சாம்பார் ஊத்துப்பா. டாக்டர் கிட்னி விற்றா ஒரு 2 ரூபாவை தேருமா? முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம். நாக்க நீட்டுங்க இன்னும் நல்லா. ஓகே ஓகே
எல்லாம் ஓகே தான். இவரோட பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுத்து ஏஜென்ட்டை கொடுத்துட்டுனா யாருக்கு மேட்ச் ஆகுது எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிவிடுவாங்க. டெஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு 20 தேவைப்படும். 20,000 டாக்டர்? ஆமாம், ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள், வரேன். ரெண்டில் எது நீனே சூஸ் பண்ணிக்கோ. ஃபைல் எடுத்தினா உயிர் போயிடும். ஃபோன் எடுத்து அவன் ஃப்ரெண்டு அவனுக்காச்சும் கால் பண்ணி 10 இல்லைனாலும் பரவாயில்ல வர சொல்லு. கண்டிப்பாக பணம் தரேன் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கரெக்டாக இருக்கணும்டா. நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் இல்லை, பணம் கண்டிப்பாக கிடைச்சிடும். நாங்கள் ஏன்டா பயப்பட போகிறோம்? எப்படா பணம்? மேலே யாரா இவடா? இவன் தான். அது எவ்வளோடா கஷ்டம் உனக்கு? 5 லட்ச ரூபா. டம்மா துட்டு தோமாங்குழி மாதிரி இருக்க. இவனா உன்னை மிரட்டினான்ற? இவனும் இவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் என்னை மிரட்டினாங்க. ஓ அது வேறையா? சரி நீ போய் ரூம்ல இரு, முடிச்சிட்டு கூப்பிடுறேன். சாவுங்கடா, என்னையா மிரட்டினீங்க? இருறாங்கடா போற. ஏய் உள்ள போடா. சோடா போயிடா. ஓடுறா வராங்கடா. முதல்ல இவனை போடா, இங்கே தானே இருக்கான். போடா. என்னடா போனா ஏறா அவனா? இதாண்டா இருப்பான் எங்கேயாவது.
யார் மேலே கேட்குறீங்க? டேய் மச்சான் டேய் வாடா இங்க காப்பாத்துடா டேய். டேய் மச்சான் வாடா. சாவுடா. மச்சான் போடா போடா. எங்கடா அவன்? போனுடா. இப்போ வர படம்லாம் ஏன்டா ஓட மாட்டேங்குது? இப்பெல்லாம் எவன்டா ஒழுங்கா படம் இருக்கான்? எல்லாம் மொக்க படம். இப்பெல்லாம் எவமே தியேட்டருக்கு போறதே இல்லை. இப்போலாம் ஹீரோயின் ஹீரோக்காக தானே படம் பார்க்குறாங்க. முன்னாடி எங்கள் தலைவர் நடிச்ச படம் எப்படிட்டாச்சு இல்லை? யாரு உங்கள் தலைவர் நடித்த படம் கொடுத்தா ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏய் அமைதியாரு, அந்த ஆள் போயிட்டான் பாரு, போ. விடுங்க விடுங்க. அந்த ஆளுக்கு போனை போடுறா முதல்ல. ஏய் என்னடா பொண்ணை கடை ஒருவேளை அவனுக்கு பிறந்திருக்காதோ? இவன் வேலைக்கு ஆக மாட்டான் போலியே. என்ன பண்ண? ஹலோ மம்மி வேணும், மம்மி வேணும், மம்மி வேணும். ஏய் அந்த கடை போடுறேன். ஹலோ சொல்லுங்கள் சார். உங்கள் பொண்ணை நாங்கள் தான் கடத்தியிருக்கோம். பாப்பா பாப்பா இந்த ஐஸ் சாப்பிடு. வேணாம். பரவாயில்ல சாப்பிடு. இந்தா வேணாம். இந்தா புடி. ஒரு ஜோகர் வந்தால் கேமே முடிஞ்சிச்சுடா. சார் ஜோகரே ஏற மாட்டேங்குது கையில்.
டேய் எவ்வளோடா கேட்கலாம்? 10 ரூபா கேளு. என்னடா வந்துட்டானாவா? வண்டி நிற்கிற மாதிரியே இருக்கு. டேய் அவன் வந்துட்டான் பாரு, போட்டுருங்க. டேய் நில்றா, டேய் நில்றா மச்சான், உடவர மச்சான், போறா அவன, சாவுறா அவன. நில்றா. பொண்ணை கடத்தது பணத்துக்காக இல்லடா, வண்ண போடாதான்டா. குழந்தை முதல் டீனேஜ் வரை ஸ்ரேயா ஸ்பெஷல் ஆல்பம் நாள்தோறும் காலையில் படியுங்கள். என்ன வர சொல்லியிருந்தீங்கண்ணா? இது மாதிரி என் லைஃப்பில் என்றைக்குமே ஆனதில்லடா. ஏண்ணா என்னாச்சு? இன்கம் டேக்ஸ் ரைடரா, என்னோட எல்லா பணமும் போச்சுடா. ஏண்ணா யாரும் இன்ஃபார்ம் பண்ணலையா உங்களுக்கு? எப்பயும் போல தான் இன்ஃபார்ம் பண்ணுவானுங்க, எல்லாரும் ஏமாத்துறதா நினச்சிட்டு அப்படியே விட்டேன்டா. வந்தது நேர்மையான ஆள் வேற, ஒன்றுமே பண்ண முடியலடா. லஞ்சமும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். காலை பிடிச்சி கெஞ்சாத குறையா தெரியுமா வந்துட்டான். எங்கள் அப்பா அம்மா காலில் கூட விழுந்ததில்லை. அவன் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கேட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன்ட்டான். இப்போ என்ன வர சொன்னதுக்கும் இதுக்கும் என்னண்ணா சம்மந்தம்? அவன் உயிரோடு இருக்கிறது எனக்கு பிடிக்கலடா. அவனை போன்னுண்டா அவனை. அண்ணா இப்போலாம் நான் தெரிஞ்சிட்டேண்ணா, நானே டிரைவர் வேலைக்கு போயிட்டுருக்கேன். நம்மளுக்கு இதெல்லாம் எதுவும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேண்ணா. நான் வரேண்ணா. சரி, அந்த ஆளோட ஃபோட்டோவும் அட்ரஸும் மட்டும் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, நானா விஷயம் தெரிஞ்சுதா? டேய் மிரட்டிட்டீங்கடா. எப்பட்றா இது மாதிரிலாம் பிளான் பண்ணீங்க?
படித்தவன் தான்டா. நான் அமௌண்ட் எப்போனா கிடைக்கும்? பசங்களுக்கு வேற கொடுக்கணுண்ணே, அவங்க வர கேட்டுன்னு இருக்காங்க. சரி சரி. ம், மணிக்கிட்ட நான் நாளைக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்றேன். நேராக வீட்டுக்கு போய் சேருங்க. நான் சொன்ன மாதிரி கோர்ட்டில் நேராக போய் ஆஜராயிடு. நான் பார்த்துக்கிறேன்டா. 3 மாசத்துல வெளியே எடுத்துட்றேன். டேய் நாளைக்கு பணம் ரெடி ஆகிடும், நாளைக்கு அவரை வர சொல்லிவிடு, ஓகேவா? அரங்கேறும் பொன்னாள் என்று நன்னாளை உன் பார்வை வழி காட்டணும். இதயமே இதயமே எனது வாழ்வின் இதயமே. வாடா. என்ன வீட்டில் எல்லாம் சொல்லிட்டியா? 3 மாதம்தான் சரியா? அதுக்குள்ளே பெயில் வச்சிரும். ஹலோ, என்னடா? அப்படியா? சரி 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 வரேன். டேய் என்னடா டென்ஷன் பண்ணுறீங்க? யாரா டென்ஷன் பண்ணுறது? லூசாரா நீ? அமௌண்ட்டே இன்னும் வரல. அந்த ஆள் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டா. மணி ஃபோன் பண்ண சுவிச் ஆஃப்ல இருக்குது. ஜாகிரதையா இருக்க முடியா நீ? போலீஸ் கேஸ்னா யாரா பார்க்குறது? டேய் இரா, நான் கால் பண்ணுறேன்டா. என்னண்ணா இப்படி சொதப்பிட்டா? மணிக்கிட்ட அமௌண்ட் கொடுத்து விட்டேனே. அமௌண்ட் இன்னும் வரலையே. அவனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கடா. அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் சுவிச் ஆஃப் பண்ணுது. டேய் எப்படிடா? கொஞ்சம் லேட்டானாலும் பணம் வந்துடும் பாருங்கடா. பாருண்ணா, கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையாகுதுங்க. சரி நான் என்னன்னு பார்க்குறேன். சரி ஓகேண்ணா. பணம் மட்டும் வரல, அந்த போட்டுடா. ஏன்னா டென்ஷன் ஆகிற? கூலர்ண்ணா. டேய் சொல்லி வை. சொல்லிடா அவன் சொல்லிடா. யாரா கை நீட்டி பேசுறா? ஏய் என்ன மச்சான் லூஸ்மா ஏய் மச்சான் போடா போ சொல்லுது நான் போறேன்டா. ஏய் மச்சான் மச்சான் ஏய் விடுடா மச்சான், ஏன்டா டென்ஷன் ஆகிற? விடா. ஏய் மணி எங்கடா போன? எனக்கு தெரியாது. ஏன் கிட்ட உனக்கு தான் தெரியும், ஒழுங்கா சொல்லிடு. தேவையில்லாத அடி வாங்கியே சாவாத. எதனா பணம் மேட்ரா? ஏய் பணம் மேட்டர் தான் உனக்கு தெரிஞ்சிருக்கல. எங்கடா போனா மணி? நான் சும்மா டென்ஷன் ஆகாத. என்ன ஏய் எங்கடா போனா மணி? அவங்க தம்பி வீட்டில் இருக்கானே, அவங்க எப்படி கேட்கலாம் வேணாம். என்ன இதுக்கான சாய்த்து வரேன் என்ன? கோயிலாண்டா வெயிட் பண்ணுறேன், வா. வெயிட் பண்ணுங்கண்ணா, நான் போய் கூப்பிட்டு வரேன். டேய் மாப்பிள்ள, டேய் உன்னை பார்க்கறது 2 பேர் வந்துருக்காங்கடா. நைட்லாம் வேலைக்கு டேய் போயிட்டு தூங்குறேன். யாரை வெயிட் பண்றாங்கடா வெளில இருந்து? சொல்றது கேளுடா, வாடா. ஏய் யாரை தெரிஞ்சுடா, வாடா. வரேன்டா, சாவடிக்காத. சட்டையை போட்டுன்னு வாடா. சட்டையை போறா. டேய் தூக்கம் வேற, முக்கியமான வேற வந்திருக்காங்கடா. சட்டையை போட்டு வாடா, சீக்கிரம் வாடா. ஏய் சீக்கிரம் வாடா. டேய் வெளியே நின்றுருக்காங்க, வாடா. இப்பதான் இப்போ தூங்குறதுலேயே வாடா.
பொண்ணு வீடு பார்க்க மாரி. ஆடா கோயிலாண்ட வெயிட் பண்ணுறான் வாடா. ஆமாம் தூங்க எழுந்து மொல்லமாக வர. வா வா. மாப்பிள்ள எதுக்கு அங்கே பேசுனீரு? அதை பாத்ரூம் யூரின் போயிட்டு வந்தேன்டா. ஏய் எங்கடா போங்க அண்ணா? ஆ ஏய் எங்கடா போனாங்க அண்ணா? டேய் டேய் எங்கடா போனாங்க அண்ணா? டேய் உருளேறா. டேய் எங்கடா போனாங்க? அண்ணா டேய் எங்கடா போனாங்க? பாட்டிட்டு வந்துடல. எங்கடா போனாங்க சொல்றா. பணம் எங்கடா வச்சிருக்கீங்க? என்னது எனக்கு கொடுங்கண்ணா. பார்த்து போடு. குடிப்பா பண்ணி போட்டுருவோம். ஐயோ என்னையா? டேய் எங்கடா போனாங்க அண்ணா? சொல்றே இல்லையாப்பா? சொல்றா. ஒரு வாரத்துக்குள்ள கோடிக்கணக்கான பணம் வரும்னு சொன்னாரு. அது வரைக்கும் தர்மண்ணா கண்டையும் கண்டையும் படம் தான் சொன்னாரு. எனக்கு வேற எதுவும் தெரியாது. டேய் ஃபோன் ஏறா. என்னண்ணா ஃபோன் ஏறா. பணத்தை பார்ட்டி மிஸ் பண்ணுறீங்க. போடுறியா? ஃபோன் போடுங்க. ஃபோன் எடு. அண்ணா இவன் அண்ணன் 8 மணி பண்ணலாம் கிடச்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சேர் தரீங்கண்ணா. டேய் பத்தடா. டேய் நான் சொன்ன 4 பேர் வரா மாதிரி இருக்குடா. என்னை பற்றி கவலைப்படாது, நீ ஓடி பார்த்து போங்க.
அடி வாங்கிய சாவதுரா. ஒழுங்கா பணம் எங்க இருக்குன்னு சொல்றா. ஏய் நவுரா. ஏய் நவுரு மச்சான். ஏய் விட்றா. ஏய் பேக் விட்றா. ஏய் குட்றானா. டேய் பேக்ல ஒண்ணுமே இல்லடா. ஏய் மோவன உன்னை நான் நீ கொல்லாம விட மாட்டேன்டா. சாவுடா. டேய் போடா அப்படியா. டேய் இவன்ட தானே பணம் இருக்கு. இவன் போனா தானே பணம் கிடைக்கும். தூக்குடா. இப்படி ஏமாத்திட்டியடா. உனக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் இவன்கிட்ட கொடுத்துட்டேன். நீயாச்சு அவனாச்சு. அண்ணா ஒரு 2 ரூபாச்சு. சொல்லிட்டேன்ல, உனக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். நீ அவன்கிட்ட தான் நீ கேட்கணும். நான் அவர்கிட்ட காசு வாங்கி நிம்மதியாக இருந்திருப்பேன்டா. எல்லா பிரச்சனையும் உன்னால் தான்டா. உனக்கு தெரியாது, உன்கிட்ட காசை கொடுக்க சொல்லிட்டு உன்னை போடுறதுக்கும் ஆள் அனுப்பிச்சிட்டாங்க தெரியுமா? அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு போனதும் ரவி வந்தான். அண்ணன் அவங்ககிட்ட உன்னை போடுறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி பார்க்கலாம். இதை நான் நம்ப சொல்றியா? உண்மையை தான் சொல்கிறேன். போய் சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்? உனக்கு காசு கொடுக்கும்போது கூட இந்த பணத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு, அவன் வாங்கிக்குவான். யார்கிட்டண்ணா? ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு தீனாக்கு ஃபோன் பண்ணு. சரி ஓகே. அவன் வந்து வாங்கிக்குவான். அவனுக்கு எதுக்கே பணம் கொடுத்தீங்க? சாக போதவனுக்கு எதுக்கு பணம்? விட்றா, சாக போறவன் தானே, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. உங்களுக்கு பணம் வந்தாலும் வேஸ்ட்டு தான்னு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ கூட உனக்கு போடுறதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கலாம். நில்றா. அவனை எங்க போனாலும் விட மாட்டான். சொல்லு மச்சான், என்னாச்சு? ஓ சரி சரி சரி, நீ பார்த்து பத்திரமாடா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஓ அங்கேயா? சரி சரி ஓகே. விட்டுறாத அவனை, விட்டுறாத. ஆ
என்னடா பண்ணிட்டு வந்து நிற்கிற? அவனை போட சொன்னா போடாமல் நீ வந்து நிற்கிற. உன் தம்பியை பெயில் எடுத்தா நீ போடு. இல்லைண்ணா மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த வாரம் தூக்கிடலாம். உங்களெல்லாம் நம்பினா போடா. இதை விட்டுட்டு வேற ஏதாவது பொழப்பு இருந்தா போய் பாருங்க. அவனை எப்படி முடிக்கணும் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, நான் தீனா பேசுகிறேண்ணே. நான் பணம் தான் எங்களுக்கு எதுவும் வராத. சரி விட்டுருங்கண்ணே, நான் சைலண்டாக போயிடுறேண்ணே. ஓகே. ரெண்டில் எது நீனே சூஸ் பண்ணிக்கோ. ஃபைல் எடுத்தினா உயிர் போயிடும். ஃபோன் எடுத்து அவன் ஃப்ரெண்டு அவனுக்காச்சும் கால் பண்ணி 10 இல்லைனாலும் பரவாயில்ல வர சொல்லு. டேய், உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான்டா ஊட்டாண்ட, போய் பாரு. ஏ மணியை காப்பாற்றி காப்பாற்றணும். காப்பாற்றி ஆகணும்டா. அவன் நமக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவனை காப்பாற்றி ஆகணும்டா. எதாவது ஆகட்டும், முடியும்டா. நம்மளால முடியும். ஏன் முடியாது சொல்லு? கண்டிப்பாக முடியும்டா. மனசு வச்ச முடியும். அவனை காப்பாற்ற ஒரு வழி இருக்குடா. என்னவோ சொல்லுங்க. கட்சி பணம் 2 கோடி ரூபாய் ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க. அது இன்னும் 2 நாளில் வெளிவரப்போகுதுன்னு சொன்னார். ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து வந்துட்டேன். வேணுமென்னா அவர்கிட்ட பேசி பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ரிஸ்க்குடா. மணியை பிடிச்ச 4 பேர் ஒன்றா கூப்பிட்டு பார்க்கலாமே. ஆமாம், நீ சொன்னது சரி, நம்ம பேசி பார்க்கலாம். கன்னி பொண்ணு சின்ன பொண்ணு கண்ணும் கருத்தென்ன காதல் விதை போட்டு வச்சேன் மனசுல என்ன காத்திருக்க வச்சாளே நினப்புல சின்னஞ்சிறு வயசுல சிரிச்சாளே அழகுல சிறையினில் அடைச்சு வச்சேன் மனசுல அவ சிறகடிச்சு பறந்தாவானிலே எல்லாம் ஓகேவா? கிளம்பலாமாப்பா? ஹேய், இந்த ஆள் பேச்சுக்கடி தப்பா போச்சுடா. நேரம் போச்சு, பணம் போச்சு. இந்த ஆளால தேவையில்லாம ஒருத்தனை வேற போட்டாச்சுடா. உங்களை நம்பி தானே வந்தோம். இந்த மாதிரிலாம் நடக்கணும் ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டீங்களா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டு தான். அங்கே 2 கோடி 1 கோடி ரூபாய் இருக்குன்ட்டு சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் லாஸ்ட்டில் அது டாலர் இருக்குன்ட்டு எனக்கு என்ன தெரியும்? நான் பேச சொன்னேன், இவனுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. இங்கே பாருங்க, யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. இது அமெரிக்கன் டாலர்ஸாக இருந்தாலும் இதுவும் பணம் தான். இதை இந்தியன் கரன்சியாக மாற்ற முடியும். சரி, எப்படி பண்ணலாம்? இந்த பேக் ஃபுல்லாக US டாலர்ஸாக இருக்குது. இதை இந்தியன் கரன்சியாக மாற்றி தரணும்.
சரி உள்ளே வாங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் உள்ள வாங்க. ஏய் மச்சி நீ போ. இதில் ஃபுல்லாக அமெரிக்கன் டாலர்ஸாக இருக்குது. இந்தியன் கரன்சி படி 5 கோடி ரூபாய்க்கு மேலே போகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த அமௌண்ட் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். டீட்டெயில் இல்லாமல் நாங்கள் எதுலையும் இறங்குறதில்ல. சரி விடுங்க, வேறு என்ன பார்ட்டியை பார்த்துக்கிறேன். ஹலோ 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 ஒரு நிமிஷம் டீட்டெயில்ஸ் சொல்லு. சரி நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம். ஒரு கட்டு மட்டும் எடுத்துக்கிறோம். சரி ஓகேங்க. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வச்சுன்னுக்கிற டாலர்ஸ்லாம் ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லாமல் ஓகே ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட வேல்யூ 5C. ஆனால் என்னால் 2 தான் பண்ண முடியும். டீல் ஓகேன்னா 1 ஹவரில் கால் பண்ணுங்க. இல்லாட்டி வேறு யாரை பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்சு இது வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. ஒன் ஹவருக்குள்ளே கால் பண்ணுறோம். $2 கோடியா? 2 கோடியா? அதெல்லாம் சரிங்க. பணத்தை பார்த்த பிறகு எங்களை போட்டுற மாட்டீங்களா? எங்களுக்கு தேவை பணம் தான் முக்கியம். உங்களையே நாங்கள் போட போகிறோம். நாங்கள் பாட்டு போக போகிறோம். சரி அவங்களுக்கு கால் பண்ணலாமா? பணம் வந்தால் சரி. இந்தாங்க பணம் எடுத்துகிட்டு ஓடிடுங்கடா. 2 பேர் இங்கே நின்னீங்க, உங்களையும் போட்டுருவேன். எங்களுக்கு பணமெல்லாம் முக்கியம் இல்லை, என் ஃப்ரெண்டு மணி தான் வேணும். மணியெல்லாம் எப்போவோ போட்டாச்சு. எங்கடா ஒளியுது? எங்கே இருக்கான் பாரு. இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். ஏய் இங்கே இருக்கானா பாரு. எங்கடா இருக்கு? தோறுக்கான் பாரு. இந்திரா வாடா வாடா. தப்பிச்சு போறியா? அப்போ என்ன தள்ளுறீங்க? போ. ஏம்மா எவ்வளோ தொல்லை எனக்கு. தம்பியே போட்டோம், உடனே போகிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஏய் வாங்கிடா. கம்மி மேலே கை வச்ச. ஏய் ஏய் வாங்கிடா வாங்கிடா. அம்மா அம்மா சாவு. சொல்றா. ஏய் ஏன்டா என் தம்பியை கொன்னீங்க? பணத்தையும் எடுத்துன்னு ஓடி. நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கே நியாயம் வச்சா? போடுறதுக்கு ஆள் செட் பண்றியா? நாங்கன்னா எப்படியாச்சும் உன் பணத்தை நான் ரிட்டர்ன் கொடுத்துறேன்டா. ஏன்டா விட்டுருங்கடா என்ன. உயிரோடு ஒரே பொருள் அவனை போடுறான். ஏய் விட்டுடா. சாவடா.
யாரை ஏமாத்த போகுது? மணியெல்லாம் எப்பவோ போட்டாச்சு. விடுடா. சாவுடா மௌனரி. அதான் பணம் கட்டணும். வந்துடா போயிடலாம். என்ன விடுடா டேய். விடுடா. நீ வாடா போயிடலாம் டேய். வாடா. அவங்க மாசமானவங்க டேய். விடுடா. அவங்க எப்படியே போய் வாடா நம்ம போலாம். என்ன விடுடா. என்ன விடுடா. வேணா வாடா நம்ம போயிடலாம். மௌனரி செத்துடா. வாடா. போலாம் வாடா டேய். வாடா டேய். சாவுடா. வந்துடா டேய். போறா மச்சான். அவன போறா மச்சான். அவன ஒண்ணு பண்ணிடா பண்ணா. போறா. விடுடா அவன. மச்சான் அவன அடிங்கடா. விடுடா. கை வச்சிடா. அவன. போறா அவன. போறா. போறா அவன. வேணாடா டேய். போறா. என்னடா வெளிய பாத்துக்கறா. சீடா அவன. சீடா அவன. போறா. ரெண்டு பேரும் இங்க ஓடுடா. வாடா நம்ம போயிடலாம் டேய். வாடா. போட்டேன் வாடா போயிடலாம். இப்போ மணி 8 நீ என்ன வெறுத்து கட்டு நேரம் பார்க்காம அனுபவியடா அடா முடிவு வர லைஃப் நீ என்ஜாய் பண்ணு முயற்சி எடுக்கும் விஷயத்துக்கு வெற்றி உண்டு இந்த கெத்து கலவு கூடத்துக்கு ராணி வந்து இங்க வெறுப்பு கோவம் ஃபீலிங் எல்லாம் ஓரம் தள்ளு அட அழகான என்ன நீ தூக்கி போடா சிவாடா
டேய் என்னடா அது? என்னது காயின் காயின் சவுண்ட் வருது? டேய் ஒரு நிமிஷம் இருடா, யாரும் கால் பண்ணுது, பேசிட்டு இருந்தேன். டேய் யாரா? ஏய் யாரா நீ? ஏய் ஏய் அதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். போன டைம் மாதிரி சொதப்பக்கூடாது. சார் இந்த வாட்டி மிஸ் ஆகாது. போன வாட்டி சின்ன டெக்னிக்கல் டிஃபெக்ட். சின்ன டெக்னிக்கல் டிஃபெக்ட் ஆனால் எவ்வளோ லாஸ்ன்னு தெரியும்ல. ஏய் எங்காலே போடுறியா? ஓடாம விட மாட்டா. எங்காலே போடுறியா? இதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆமாண்டா ஓடுறேன் எடுத்துக்கடா.
இல்லே தனிமையாக்கிட்டா. கோடி பணம் எடுத்து வந்தேன் தாயும் போயிட்டா. இனி கொடுத்து வாங்க தாயும் இல்லே தனிமையாக்கிட்டா. கொல்லமேட்டு காட்டுல தான் பொழப்ப ஓட்டினா. கொல்லமேட்டு காட்டுல தான் பொழப்ப ஓட்டினா. 1 கோடி பணம் எடுத்து வந்தேன் உயிரை துறந்துட்டா. பிள்ளைக்காக உயிர் கொடுத்த அன்னை நீயம்மா. பிள்ளைக்காக உயிர் கொடுத்த அன்னை நீயம்மா. என்னை விட்டு ஏன் போனே நீ சொல்லம்மா. தாலி கட்டி பார்க்கணும் தான் ஆசைப்பட்டையே. தாலி கட்டி பார்க்கணும் தான் ஆசைப்பட்டையே. இந்த திருநாளை பார்க்க மறந்து போய்விட்டையே. கோடி பணம் எடுத்து வந்தேன் தாயும் போயிட்டா. இனி கொடுத்து வாங்க தாயும் இல்லே தனிமையாக்கிட்டா. பெத்த கடனை தீர்க்க ஒரு வாய்ப்பு இல்லையே. பெத்த கடனை தீர்க்க ஒரு வாய்ப்பு பணம் இல்லாதப்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா என் பணம் இருக்கிறப்ப பேராசை உன் உயிரை எடுத்த பிள்ளையே. என்ன சொல்லி நான் அழுதா தாய் வருவாளா. என்ன சொல்லி நான் அழுதா தாய் வருவாளா. என் முகத்தை பார்க்க இனி அவளும் கந்திரப்பாளா. இந்த பணம் இனி எதற்கு உன்னிடம்தாம்மா. இந்த பணம் இனி எதற்கு உன்னிடம்தாம்மா. என் இருண்ட வாழ்க்கை பயணத்திலே துணைக்கு வருவம்மா. கோடி பணம் எடுத்து வந்தேன் தாயும் போயிட்டா. இனி கொடுத்து வாங்க தாயும் இல்லே தனிமையாக்கிட்டா. கொல்லமேட்டு காட்டுல தான் பொழப்ப ஓட்டினா. கொல்லமேட்டு காட்டுல தான் பொழப்ப ஓட்டினா. 1 கோடி பணம் எடுத்து வந்த